السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت وقد أجره على الله وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لي في الموت وفيما بعد الموت أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற ஒன்றன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை ஒழுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு மரணத்திலும் பரக்கத்து உண்டு என்ற தலைப்பிலே உடத்திலே நான் உரையாற்றி இருக்கிறேன். உங்களுக்கு இந்த தலைப்பு ஆச்சரியமாக தெரியலாம். வாழும் காலம் என்பது பரக்கத்தானது என்று சொன்னால் நியாயமாக இருக்கும். மௌத்து எப்படி பரக்கத்தாக இருக்கும், மரணம் எப்படி பரக்கத்தாக இருக்கும் என்பதாக நாம் நினைக்கலாம். அந்த மௌத்து எப்போது எப்படி நடந்தால் பரக்கத் என்பதையும் பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். அதே நேரத்தில் இவ்வாறு துஆ செய்யுமாறு பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் வ ஃபீமா பாதல் மௌத். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத், யா அல்லாஹ் எனக்கு மௌத்திலே பரக்கத் செய்வாயாக, மரணத்திலே பரக்கத் செய்வாயாக, வ ஃபீமா பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்யுமாறு பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த துஆவை தினந்தோறும் 25 தடவை ஓதுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஷஹாதத் என்ற அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை நீத்த தியாகிகளுடைய மரணத்தினுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போய் தன்னுடைய உயிரை துறந்தார். எவ்வளவு உயர்ந்த மௌத்! குர்ஆனிலே நிறைய அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மௌத் என்பதாக சொல்லாதீர்கள், அவர் மௌத்தாகி விட்டார், நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா. அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தன்னுடைய உயிரை துறந்தார்களோ, ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவரை மௌத்தானவர்களாக நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யா, அவர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பில் யுர்ஸகூன், அவருக்கு அல்லாஹ்விடத்திலே எல்லா வகையான பாக்கியங்களும் வழங்கப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். அந்த ஆயத்துக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே எவர்களுடைய உயிரை துறந்தார்களோ அந்த தியாகிகளுடைய உயிர்களை அல்லாஹ் தஆலா பறவையினுடைய உடலிலே செலுத்துகின்றான். அவைகள் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கின்ற ஒரு கூண்டிலே வசிக்கிறது.
அது நாடியபடி சொர்க்கத்திலே உலா வருகிறது, சொர்க்கத்திலே கனிகளை புசித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி யார் தன்னுடைய உயிரை துறந்தார்கள், அதுக்காக போருக்கு போகுதல் என்ற அர்த்தம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை போருக்கு செல்வதை மார்க்கம் தடை செய்கின்றது. ஒருவேளை இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமானால், மார்க்கத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் புறப்படுமானால், அதை தடுத்து நிறுத்துவதற்காக போர் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறுகின்றது. எவர்கள் அந்த மார்க்கத்துக்காக வேண்டி போராடி ஷஹீதாகி விட்டார்களோ அவர்களை மூத்தானவர்களாக நீங்கள் சொல்லாதீர்கள். அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை எது பெற்று தருகிறது என்று சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் வ ஃபீமா பாதல் மௌத். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்திலே பரக்கத் செய்வாயாக, என்னுடைய மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை யார் தினந்தோறும் 25 தடவை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஷஹாதத்தினுடைய பாக்கியம் அவருக்கு கிடைக்கின்றது. அந்த மௌத்தினுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர் வீட்டிலே மௌத்தானால் பெருமானார் சொன்னார், அவர் வீட்டிலே மௌத்தானாலும் கூட அந்த பாக்கியம் கிடைப்பதாக பெருமானார் சொன்னார். அதுபோன்று பெருமானார் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், ஒருவர் உடல்நலம் குன்றி இருக்கிறார், 40 தடவை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்பதாக ஓதுகின்றார். பெருமானார் சொன்னார்கள், அவர் உடல்நலம் பெற்றுவிட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் அதே நிலையிலே மூத்தார் விட்டால் அவருக்கும் இந்த ஷஹாதத் என்ற வீர தியாகியினுடைய மௌத்தின் பலன் கிடைக்கிறது, பாக்கியம் கிடைப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, இதை உங்களுக்கு இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது முன்னுரையிலே சொல்லப்படுது. ஏன்னா பயான் நம்ம பேசிக்கிட்டே வரும்போது கடைசியில முக்கியமான செய்திகள் சொல்ல முடியாம போகுது. அதுக்காக இதை ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த 2 துஆக்களை நான் சொல்லி தந்து விட்டேன். தலைப்புக்குள்ளே வரலாம். இந்த தலைப்பிலே இந்த நேரத்தில் உங்களுக்கு உரையாற்ற காரணம் என்ன? மௌத்திலும் பரக்கத் உண்டு என்பதாக இந்த தலைப்பிலே உரையாற்ற காரணம் என்னவென்றால், சென்ற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி மதீனாவுக்கு அருகிலே உம்ராவுக்கு சென்றவருடைய கோர விபத்து அவருக்கு ஏற்பட்டது. நீங்கள் தொலைக்காட்சிகளிலே சேனல்களிலே நிறைய நீங்கள் பார்த்திருக்கலாம். அதை பார்க்காதவர்களுக்காக வேண்டி ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. தெலுங்கானாவில் இருந்து 54 நபர்கள் என்ன செய்கிறார்கள், உம்ராவுக்கு செல்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் குடும்பமாக செல்கிறார்கள். சரியா? 54 நபர்கள் செல்கிறார்கள். நவம்பர் 9ஆம் தேதி அவர்கள் அங்கு செல்கிறார்கள். 23ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பயணத்தில் ஏற்பாடு. போறவங்க எப்படி போறாங்க? முதல்ல மக்கா போயிட்டு உம்ரா செய்து விட்டு, பிறகு மதீனாவுக்கு வந்து ஜியாரத் செய்து விட்டு, பெரும்பாலும் எல்லாரும் அப்படியே திரும்பிடுவாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, மறுபடிக்கும் மக்கா சென்று விட்டு அங்கிருந்து வருவதாக பயணத்தில் ஏற்பாடு. இவர்கள் செல்கிறார்கள். மக்கா சென்று உம்ராவுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றி விட்டு சென்ற ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி ஜியாரத்துக்காக வேண்டி மதீனா செல்கிறார்கள். மதீனாவுக்கு செல்கிற நேரத்திலே மதீனாவுக்கு 27 கிலோமீட்டர் முன்னால் இருக்கின்ற முஃப்ரிஹாத் என்ற இடத்திலே தான் அந்த கோர விபத்து ஏற்படுகிறது. அவர்கள் சென்ற அந்த பயணத்தினுடைய பஸ் வாகனம் முன்னால் சென்றிருந்த டீசல் ஏற்றப்பட்ட டேங்கர் லாரி மீது மோதுகிறது. அது டிரைவருடைய கவனக்குறைவு. அவர் ஒருவேளை கண் அயர்ந்ததாகவே கூறுகிறார்கள், அது கவனக்குறைவாக கூறுகிறார். 8 வழிச்சாலை, அந்த ரோடு 8 வழிச்சாலை. குறைந்தபட்சம் 120 140 வரைக்கும் தான் கம்பல்சரி ஓட்டி ஆகும். அப்படி ஓட்டுகிற நேரத்தில் 7 மணி நேரம் பயணம். மக்காவுக்கு மதீனாவுக்கு 7 மணி நேரம் பயணம். இடையில பதில 1/2 மணி நேரம் நிற்பாங்க. டிராவல் பண்ணுவாங்க. அப்படி அந்த டிரைவருடைய கவனக்குறைவு அல்லது கண்ணயர்வின் மூலமாக முன்னால் சென்ற டேங்கர் லாரியின் மீது இவர் மோதி விடுகின்றார். உடனே என்ன செய்யறது, தீப்பற்றி எரிந்து அந்த பஸ் முழுவதுமாக என்ன செய்யறது, எரிந்து விடுகின்றது. ஏன்னா அங்க உள்ள பஸ்கள் எப்படின்னா இருக்கும் அப்படின்னா, மிக உயர்தரமான சொகுசு பேருந்தவர்.
டிரைவருக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஆன் பண்ணா மட்டும்தான் டோர் லாக் ஆகும். இல்லைன்னா டோர் லாக் பண்ண முடியாது, டோர் ஓபன் பண்ண முடியாது. அவர் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல எரிந்த உடனே அவர் ஓபன் பண்ண முடியவும் இல்லை. எல்லோரும் என்ன செய்கிறார்கள், இறந்து போகிறார்கள், கரி சகிதாகி விடுகிறார்கள். அதுல 46 நபர்கள் பயணம் செய்கிறார்கள். மொத்தம் 54 பேர் போறாங்க. 46 நபர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பஸ்ல பயணம் செய்கிறார்கள். சரியா? மீதி 4 நபர்கள் அடுத்த ஒரு காரிலே வருகிறார்கள். இன்னும் 4 நபர்கள் மக்காவில் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாங்க வரல, நீ போயிட்டு வாங்க, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் தங்கி விடுகிறார்கள். இந்த விபத்திலே 46 நபர்கள் பயணம் செய்ததே 45 பேர் அங்கே ஷஹீதாகிறார்கள். ஒரே ஒரு நபர் சுஹைப் என்ற ஒரு நபர் மற்றும் 35 வயது இருக்கிற ஒரு இளைஞர் மட்டும் தப்பிக்கின்றார். அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட உடனே அவர் டிரைவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு வந்தார். டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து இடையில கொஞ்சம் பேச்சு கொடுத்து வந்தார். ஏன்னா அவர் தூங்கினாங்க. அப்ப அப்படி இருந்தும் அவருடைய கவனக்குறைவோ கண்ணையரோ ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. அதனால என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட உடனே கண்ணாடி உடைத்துக் கொண்டு காயங்களோடு அவர் தப்பி விடுகின்றார். சரியா? இது நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோயப் என்பவர் மற்றும் சுஹைப் என்பவர் மட்டும் தப்பித்து விடுகின்றார். ஆனால் அவருடைய தாத்தா, மாமா, அம்மா இங்கே ஷஹீதாகிறார்கள். நஸ்ருத்தீன் என்ற ஒருவர் எழுதுகிறார்கள். 70 வயது உடைய ஒரு முதியவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்த 18 நபர்கள் ஷஹீதாகிறார்கள். 3 தலைமுறை இறந்து போனார்கள். 3 தலைமுறை எல்லாருமே சில ஃபேமிலியா போறாங்க. 3 தலைமுறை இறந்து போகிறார்கள். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரே ஒருவர் சிராஜுத்தீன் ஷேக் என்பவர் மட்டும் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் மட்டும் தப்பிக்கிறார். அவருடைய மனைவி மக்கள் எல்லாருமே சில இறந்து போறாங்க. இந்த குடும்பத்தில் இறந்த 2 வயது குழந்தை, 3 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, 12 வயசு எல்லாரும் ஷஹீதாகிறாங்க. இப்படி என்ன செய்யறாங்க, இறந்து போனார், ஷஹீதாகி போனார்கள். இந்த மௌத்தை பற்றி சமூக வலைதளங்களிலே பல வகையாக பகிரப்படுகின்றது. முஸ்லிம் சமுதாய கூட என்ன செய்யறது அப்படின்னா, என்னங்க அந்த இடத்துல போய் இப்படி மூத்தாயிட்டாங்களே என்பதாக ஒரு வகையான அந்த மார்க்கத்தை இப்படி சரியாக புரிதல் இல்லாத காரணத்தினால் பல வகையாக நினைக்கிறார், பேசுகிறார்கள். இதை மையமாக வைத்துத்தான் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே பிறப்பு என்று இருக்கின்ற எல்லோருக்கும் மௌத் என்பது இருக்கின்றது. பிறப்பு இருந்தால் எல்லாத்துக்கும் மௌத் இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை சுவைக்கக்கூடியது. மௌத்தை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூன யுத்ரிக்கும் மௌத் வ குன்தி ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் இரும்பு கோட்டையிலே இருந்தாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் கூறுகிறார். நாய் இருக்கின்ற வீடுகளிலே, உருவங்கள் இருக்கின்ற வீடுகளிலே ரஹமத்துடைய மலக்கெல்லாம் வரமாட்டாரே தவிர மலக்குள் மௌத் எல்லா வீட்டுக்கு வந்துருவார். அதனால இந்த உலகத்திலே நாம் முதலிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த உலகத்தில் எல்லோருக்கும் மௌத் என்பது இருக்கின்றது. மௌத்தை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. நபி அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்கள் மௌத்தை விட்டு விரைந்து ஓடுகிறார்கள். ஆனால் அந்த மௌத் உங்களை அடைந்தே தீரும் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முதல்ல நான் விளங்க வேண்டிய செய்தி, மௌத் என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது. அதை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது என்பது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்றால், அந்த மௌத் எந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டாரோ அந்த இடத்தின் பக்கமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துகின்றார். ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு மௌத்தை முடிவு பண்ணிட்டானா அந்த இடத்தின் பக்கமாக அவனுக்கு அல்லாஹ் தஆலா தேவை ஏற்படுத்துவார். இது இரண்டாவது செய்தி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கதல்லாஹு லிரஜுலின் அய்யமூத பிஅர்தின் ஜஅலல்லாஹு லஹு இலைஹா ஹாஜத்தன். அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு மௌத்தை முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கு மௌத்தை முடிவு செய்து விட்டால் அந்த இடத்தின் பக்கமாக அவனுக்கு அல்லாஹ் தேவையை ஏற்படுத்துவான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த இடத்துக்கு போயே தீருவான். ஏன் இங்க போய் மௌத்தானாரு,
அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்ப இங்கே இருந்தாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருந்தாங்க, கடைசியில செய்யறாங்க தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக போறாங்க, அந்த இடத்துல மூத்தாரு. அப்ப என்ன சில குடும்பத்தார் சொன்னாங்க, இங்க மூத்தா இருந்தா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, எங்க மூத்தாலும் அல்லாவுடைய நாட்டு அவர்தான். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே எல்லாம் செய்தவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்கு சென்று வெளிநாட்டில் அவர் இறந்து போறார் அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு மௌத் எல்லாம் அங்கே வச்சுட்டு அவ்வளவுதான். ஏன் அங்கே மௌத் ஏற்படுகிறதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு மௌத்தை நாடி விட்டாரோ அந்த இடத்தில் மக்களாக அல்லாஹ் தஆலா கொண்டு சேர்க்கலாம். அதுல பெருமானார் சொல்வாங்க, இன்ன ரிஸ்கல யத்லுபுல் ஆபத கமா யத்லுபுஹு அஜலு. ஒரு மனிதனுடைய தவணை அவனை எப்படி தேடுகின்றதோ அதே மாதிரி ரிசுக்கும் அவனை தேடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனை மரணமும் இரணமும் அது இருக்கும் இடத்துக்கு மனிதனை இழுத்து செல்லும். மரணமும் இரணமும் அது இருக்கும் இடத்துக்கு அவனை இழுத்து செல்லும். இவன் தேடி போறது இல்லை. இப்ப என்ன செய்வோம், இங்க சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு போன் வரும். அதெல்லாம் என்ன செய்யறீங்க, சாப்பிடலாம்னு உட்கார்ந்துருக்கேன், கோச்சுக்கிறாங்க ஹஸ்ரத், சாப்பாடு அப்படியே இங்க வச்சுட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். என்னங்க திடீர்னு சொல்றீங்க, மரணத்துல தும்பாங்க. இல்லைன்னா நல்ல சாப்பாடு ஆக்கி இருக்கும், மீன் தான் உங்களுக்கு பிடிக்கும், எங்க வீட்டுல மீன் ஆக்கணும் ஞாபகம் வந்துச்சு, சாப்பிடறதுக்கு முறையே போய் சாப்பிடணும். உலகத்தில் என்னன்னா மரணமும் இறமும் இருக்கின்ற இடத்துக்கு மனிதனை இழுத்து செல்லும். இதை நாம் இரண்டாவதாக விளங்க வேண்டும். ஒரு பிரபலமான வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும், சுருக்கமாக நான் சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மஜ்லிஸ்ல என்ன செய்யறாங்க, சுலைமான் இஸ்லாமுடைய மஜ்லிஸ்ல மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மலக்குல் மௌத் வருகின்றார். மனிதனுடைய உருவத்துல மலக்குல் மௌத் வருகிறார். நபி மாத்திரத்தில் மலக்குல் மௌத் வருவாங்க. ஒரு மனுஷனே போர்ந்து பார்ப்பார். அவர் யோசிக்கிறார், என்ன இவர் என்னையே பார்க்கிறார், ஒரு மாயா பார்க்கிறார். பார்த்துட்டு போயிட்டார். இல்ல அவர் என்னை ஒரு மாதிரியா பார்க்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யணும், இல்ல எனக்கு இவர்னால ஏதோ எனக்கு ஆபத்து வர்றது மாதிரி தெரியுது, இவர் யாருங்கிறது கேட்போம் எனக்கு சொல்லுவாங்க, இவர்னால எனக்கு ஒரு ஆபத்து வர்ற மாதிரி தெரியுது, என்னை ரொம்ப தூரத்துல காத்துக்கு உத்தரவிட்டு ரொம்ப தூரத்துல போய் என்னை என்ன செய்யுங்க, ஒரு அவர் சொல்லக்கூடிய இடத்துல போய் அவர் இடத்த சொல்றாரு, அந்த இடத்துல போய் என்னை விட்டுருங்க சொல்லும் போது அவங்க காத்துக்கு உத்தரவிட்டு அந்த இடத்துல போய் விட்டுருவாங்க. அங்க மலக்குல் மௌத் நிற்கிறார் இவரே. அப்ப அவர் சொல்லுவாரு, என்னங்க உங்களுக்கு பயந்துதான் இங்க வந்தேன், நீங்க யாருங்க, நான் தான் மலக்குல் மௌத். அல்லாஹ் தஆலா உன்னுடைய உயிரை இந்த இடத்தில் எடுக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தால், மௌத் உனக்கு உயிரை எடுப்பதற்கு சில நிமிடங்கள் இருக்கிறது, நீ அதிவேகமாக வரக்கூடிய வாகனத்திலே வந்தாலும் கூட இந்த இடத்துக்கு நீ வர முடியாது, நீ எப்படி வரப்போகிறாய் என்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும் என்பதற்காக நான் வந்துட்டேன், நீனும் வந்துட்டு நான் எடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அடுத்த மலக்குல் மௌத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருவார். என்னங்க நீங்க ஒரு மாதிரியா பார்த்தீங்க, அவர் வேற பயந்தாரு, அப்புறம் போய் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்லி விட சொன்னா நான் விட்டுட்டேன். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் அவருடைய உயிரை அந்த இடத்துல எடுக்கிற அல்லாஹ் உத்தரவிட்டு நான் இவர் இங்க இருக்காரு, எப்படி இருப்பதா என்பதாக நான் யோசித்துக் கொள்வதென்று கடைசியில் அந்த இடத்துக்கு நான் எடுத்து விட்டுருவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னா, எந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மௌத்தை முடிவு செய்து விட்டானோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்த்து விடுவாரிவாக நான் விளைவிக்கிறோம். இந்த இடத்துல ஏன் மௌத்தா போனார், அந்த இடத்தில் மௌத்தாகும் அல்லாஹ்வுடைய விதி. அல்லாஹ் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். மூன்றாவதாக எழுதுகிறார்கள், ஒருவர் எப்போது இறப்பார் என்பதை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. எப்போது இவர் இறப்பார், எந்த இடத்தை இறப்பார், அது அல்லாஹ்வை தவிர யாரும் தெரிய முடியாது. சூரத்துல் லுக்மானுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியும் சொல்லுவான். இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ்ஸா, உலகம் எப்போது அழியும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மழை எப்போது பொழியும் யாருக்கும் தெரியாது. மழை பொழியும் நீ உருவாக்கி அதைத்தான் வெறிச்சு போயிருக்கு. இந்த 11 வச்சு நம்ம மாற வச்சிருப்பாங்க. கருவறையில இருக்கின்ற குழந்தை சம்பந்தப்பட்ட செய்திகள் ஆனா பொண்ணாங்கிறத உருவம் ஏற்பட்டதுக்கு பிறகு தெரிந்தாலும் கூட அந்த குழந்தையை பற்றி முழு விவரங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நாளைக்கு ஒரு மனிதன் என்ன செய்வார் என்பதை பத்தி யாருக்கும் தெரியாது. நம்ம அடுத்த நாள் ஒரு பிளான் போடுவோம், அடுத்த நாள் வேற ஒன்று நடக்கும். அவ என்கிட்ட கூட சேர்ப்பாங்க, நினைச்சு கூட கிடைச்சு போன்ல கிடைச்சு, ஆனா எப்பனே ஊருக்கு வர்ற, நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்து தான் நிச்சயம், நான் லீவ் கேட்டு உட்கார்ந்து இருப்பேன், ஏதாவது நடத்துல லீவ் கேன்சல் ஆகும். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம என்னைக்கு நம்ம நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கறத என்ன செய்யறோம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், எந்த இடத்துல யாருக்கு மௌத் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கு தெரியாது.
எந்த இடத்துல அவர் மௌத்தாகுவான், எப்போது எப்படி மௌத்தாகும் யாருக்காவது தெரியுமா? நான் முதல்ல சொன்ன இரண்டாவது செய்தி, அந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பான். சரி, அந்த விவரம் யாருக்காவது வீட்டில் தெரியுமா? விவரங்கள் தெரியுமா? உலகத்தவர் யாருக்கும் தெரியாது, பெருமானாருக்கே தெரியாது. வரலாற்றில் ஒரு செய்தி வரும். மாணிக்க ரஹ்மத்துல்லாஹி பெரிய அறிஞர், பெருமானார் மஸ்ஜித் நபவியிலே பெருமானாருடைய ரவுதாவுக்கு அருகில இருந்து ஹதீஸை நடத்தியவர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மக்கா மதீனா போனீங்கன்னா செய்வாங்க, நிறைய தஃசீருடைய ஹதீஸுடைய பாடங்கள் நடந்துட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு பெரிய அறிஞர் மாத்தா இப்னு மாலிக் என்ற ஒரு பெரிய கிதாப் எழுதுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா கடைசி காலத்துல ஒரு ஆசை இருந்துச்சு. என்னன்னா நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சாங்க. எப்படியும் ஹஜ்ஜுக்கா போயிட்டாங்க, ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாமா என்பதா ஒரு எண்ணம். அது மாதிரி அவரிடத்தில் பயின்ற மாணவர்கள் எங்க ஊருக்கு நீங்க வாங்க என்பதாக அன்பு வேண்டுகோள் எல்லா மாணவரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வாங்க, எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வாங்கிடுவா. அவங்க சொன்னாங்கன்னா என்னுடைய ஹாஜத் என்னவென்று சொன்னால் இந்த மதீனாவிலே மூத்தாகி இங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஹாஜத், என்னுடைய நீர். வேறு இடத்தில் மூத்தாகி இங்க வந்து அடக்கம் செய்யப்படுவதை கூட நான் விரும்புறேன். சில பேர் கிராமத்துல வளர்ந்தவங்க சொல்லுவாங்க, கிராமத்துல வளர்ந்தவங்க டவுன் பக்கம் வரமாட்டாங்க. என் கடைசி காலம் இதே வாழ்ந்து இங்கே போய் சேர்ந்துறப்பா, நான் எந்த ஊருக்கு வரப்பாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கம் என்று சொன்னால் அந்த இடத்திலே மூத்தாகி அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக. அப்ப என்ன செய்யறாங்க, மாணவர்கள் கூப்பிடுறாங்க ஒரு பக்கம் ஹஜ்ஜுக்கு போலாங்கிற ஒரு எண்ணம். எப்படி ஹஜ்ஜு செஞ்சுட்டாங்க, மறுபடியும் போகலாமா என்பதா ஒரு எண்ணம். ஆனா மதீனாவிலே மூத்தாக போகிற இடத்தில் மூத்தாகி கூடக்கூடாது என்பதாக. இவ்வாறு குழப்பங்களுக்கு மத்தியிலே பெருமானார் சபை கனவிலே காணுகிறார்கள். பெருமானார் கனவுல இருந்து பெருமானாரத்தில் இந்த விளக்கத்தை சொல்றாங்க. நான் ஹஜ்ஜுக்கு போகவா, என்னுடைய மாணவர்கள் ஊருக்கு போகவா, எனக்கு மூத்து மதீனாவிலே தான் ஏற்படுத்தாத நீங்கள் சொன்னா நான் போறேன், இல்லைன்னா போக மாட்டேன்வா. அப்போது பெருமானார் அவர்கள் தன்னுடைய 5 விரல்களை காண்பித்து விட்டு மறைகிறார்கள். உங்களுக்கு விளக்கம் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு கலையும் தனித்தனி கலை. ஹதீசுடைய கலையிலே அவர்கள் மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட கனவு கலை என்பது தனி கலைய தெரியல. அல்லாம இப்னு சீரின் ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, அந்த மதீனாவில இருந்தாங்க. அவர்கள்ட்ட வந்து ஒருவர் மூலமாக கேட்டு விட்டாங்க, ஏன் பேரை சொல்றாங்க கேட்டுவாங்க என்பதா. அல்லாம இப்னு சீரின் அவங்க சொன்னாங்க, இந்த கனவை கண்டவர்கள் இமாம் மாலிக்காகத்தான் இருக்க முடியும் சொல்லிவிட்டுதான் சொன்னாங்க. இதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் பெருமானார் கூறுகிறார்கள், சூரத்துல் குமாருடைய இந்த கடைசி 5 ஆயத்தை சொல்றாங்க, இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. நீங்க எங்க மௌத்தாகிறீர்கள் என்ற விவரம் கூட எனக்கு தெரியாத, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமாக சொல்லி பெருமானார் கூறியதாக என்ன செய்வாங்க, அல்லாம இப்னு சீரின் வரைக்கும் சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஒரு மனிதனுக்கு எங்கே மௌத்து வரும் என்பது யாருக்கு தெரியாது. இது 3வது செய்தி. 4வது செய்தி என்று சொன்னால் இந்த மௌத்தானவர்கள் பாக்கியசாலிகள். மௌத்தானவர்கள் பாக்கியசாலிகள். அதனால ஒரு வகையிலே இது ஒரு வேதனையாக இருந்தாலும் கூட, ஒரு துயரமான நிகழ்வாக இருந்தாலும் கூட, இந்த மௌத் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஏனென்று சொன்னால் நமக்கு மௌத் என்பது நிச்சயமானது. அந்த மௌத் என்பது அல்லாஹ் பாராட்டுகின்ற வழியிலே வந்து விடுமானால் அது பாக்கியமான மரணங்கள். பெருமானார் கூறுகிறார் இல்லையா, அல்லாஹ் பாரிக் மௌத், யாரெல்லாம் என்னுடைய மௌத்திலே பரக்கத் செய்வார் என்று பெருமானார் சொல்றாங்களே. மௌத்துல பரக்கத்னா என்ன? முதலாவதாக ஒரு மனிதன் கலிமாவோடு மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவருடைய மௌத் பரக்கத்தான். என பெருமானார் சொல்வாங்க, மன்கான ஆகிற கலாமு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு அவர் மௌத்தாகிவிட்டார் சொர்க்கவாதி. அந்த மௌத் பாக்கியமானது. ஒரு மனிதர் இபாதத்திலே இறை வணக்கத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலைமையிலே மௌத்தாகிவிட்டார் சொன்னால் அவர் பாக்கியசாலி. உஸ்மான் கனி என்ன செய்கிறார், நோன்பு திறக்கிற நேரத்தில் அவருக்கு தண்ணீர் தர மறுக்கிறார்கள். மனைவியை சொல்றாங்க, அழுகுறாங்க. மனைவி நாயிலா சொல்றாங்க, இல்ல இவ்வளவு கண்ணஞ்ச படைத்தவளாக இருக்கிறீங்க, நோன்பு திறப்பதற்கு கூட நீங்க தண்ணீர் தரவில்லை என்பதாக சொன்னார்கள். பெருமானார் என் கனவிலே வந்து சொன்னார், உஸ்மான் நோன்பு திறப்பதற்கு இடத்திலே வந்து விடுவாயமாக பெருமானார் இரவு சொன்னார்கள். நோன்பு திறப்பதற்கு இடத்திலே வந்து விடுவாய் என்பதாக சொன்னார்கள். மனைவி கவலைப்படாது, இவள் தண்ணீர் தரவும் மாட்டார்கள், இவருடைய தண்ணீரை நான் நோன்பு திறக்கவும் மாட்டேன், நான் நோன்பு திறக்கும் நேரத்திலே பெருமானாரத்தில் சென்று விடுவதாக சொன்னார்கள். 3வது எழுதுகின்றார்கள், நாம் அந்த மௌத்துக்கு தயாராக இருந்து விட்டு மன மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு சென்றார் பாக்கியமான மரணங்கள். அல்லாஹ் இவ்வாறு சொல்வார் இல்லையா, மனிதா நீ பிறக்கிற நேரத்திலே அழுகின்றாய், உன்னை சுற்றி இருக்கிறவர் சிரிக்கிறார்கள், உன்னுடைய மரணம் எப்படி இருக்கிறது தெரியுமா, நீ புன்னகையோடு சிரித்தவனாக மன நிறைவோடு செல்ல வேண்டும், உன்னை இழந்த மக்கள் அழ வேண்டும்.
அவன் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்னால் ஆன இறை கடமைகளை நான் செய்திருக்கிறேன், என்னால் மனிதனுக்கு நான் உதவிகள் செய்திருக்கிறேன் என்பதாக மன நிறைவோடு மௌத்தாகக்கூடியவர் செல்ல வேண்டும். அவனை இழந்த மக்கள் அழ வேண்டும். இந்த மௌத்து பாக்கியமான மௌத்து. அப்துல்லா இத்ரீஸை பற்றி கூறுகிறான். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவருடைய சக்கராத்து நேரத்தில் அவங்க மகன் அழுகிறான். அவன் மகன் அழுகிறாங்க, தந்தையை என்னை விட்டு போகிறீங்களேன் வாங்க சொன்னார். மகளே, இந்த நாளை எதிர்பார்த்து நான் 3000 தடவை குர்ஆனை ஓதி தயாராக வைத்திருக்கிறேன். இந்த நாளை எதிர்பார்த்து 3000 தடவை நான் குர்ஆனை ஓதி வைத்து எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த மௌத்து பாக்கியமான மௌத்து. அதே மாதிரி நான் இப்போது செய்தானாங்க இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த பூமியிலே மௌத்தாகிறார்கள். அதே நேரத்தில் ஷஹாதத்துடைய பாக்கியம், இரண்டையும் பெற்ற பாக்கியசாலிகள் அவர்கள். ஒன்று பெருமானாருடைய பூமியிலே மதீனாவிலே மரணமாகும் என்பது ஒரு பாக்கியம், அதிலே ஷஹாதத் அதுவும் ஒரு பாக்கியம். எந்த மக்கள் என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் இறந்தாலும் அவரும் ஷஹீதுகள் தான். முதலாவது பெருமானார் கேட்பாங்க, நீங்க ஷஹீதை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? நான் தவுதூன சுகதாக்கள் யார் தெரியுமா என்பதாக கேட்கிறாங்க சஹாபாக்கள் பார்த்து. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஷஹீதானாரோ அவர், யாருடைய உயிரை இழந்தாரோ அவர் ஷஹீதுகளாக. பெருமானார் சொன்னார்கள், அப்படி என்றால் உம்மத்திலே இதன் உம்மத்தி கலீல், அப்படி உம்மத்தில சுகதாக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த மக்கள் வயிற்றோட்டத்தில் மௌத்தானார்களோ, எந்த மக்கள் காலராவிலே மௌத்தானார், காலரா என்று சொன்னால் லூஸ் மாசத்துல வாமிட்டு இருக்கும், லூஸ் மோஷன் இருக்கும். எந்த மக்கள் என்ன செய்யறாங்க, சுவர் இடிந்து இருந்தார்களோ, எவர்கள் என்ன செய்யறாங்க, தண்ணீரிலே மூழ்கி இருந்தார்களோ, யார் நெருப்பில் என்ன செய்யறார்கள், கருகி இருந்தார்களோ, இது மாதிரி பெருமானார் சொல்றாங்க. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி கூறுகின்றார், பெருமானார் அவர்கள் 34 நபர்களை சுகதாக்களாக சொன்னார். அது கூட சொல்வதற்கு நேரம் இல்லை, பயான் முடிவு நம்ம குரூப்ல நான் போறேன், நம்ம அரிஜிமல் குரூப்ல நான் போறேன். 36 4 நபர்களை சுகதாக்களாக பெருமானார் சொன்னாங்க. அவர்கள் இந்த மாதிரியான மௌத்து என்பது பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் அவர் மௌத்தானாங்க இல்லையா, அந்த மௌத்து எப்படிப்பட்ட மௌத்து தெரியுமா? அதற்கு உமரே ஃபாரூக் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த துவா, அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் அவருக்கு எப்படி இந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அதே பாக்கியத்தை தான் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொல்லக்கூடிய செய்தி அந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வர வேண்டும். அரபில தெரியாட்டாலும் நான் தமிழை கேட்கிறேன். அதற்கு உமரே ஃபாரூக் இப்படி கேட்பார்கள், அல்லாஹ் மர்சுக்குனி ஷஹாதத்திற்கு சபீலிக்க வஜால் மௌத்தி ஃபீ மர்தி ரசூலிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்வாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை ஷஹாதத்துடைய மௌத்தாக கொடு. ஷஹாதத்தின் துனாவுடைய பாதையிலே உயிரை கொடுத்த அந்த ஷஹீத், அந்த உயிர் தியாகம் செய்த தியாகியுடைய மௌத்தை கொடு. அதே நேரத்தில் அந்த மௌத்தை உனது ஹபீபினுடைய உனது நேசருடைய பூமியிலே கொடு, மதீனாவிலே போயிருமாக கேட்பாங்க. அப்புறம் இந்த துவா வந்து அதிகமா செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த துவா செய்யும் போது அவங்க மகன் ஹப்ஸா இருக்காங்கல்ல, ஹப்ஸா அவங்க கேட்பாங்கன்னா, என்னுடைய தந்தை அவர்கள் இப்படி ஒரு துவா செய்றீங்க, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா மதீனா என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் நிறைந்த இடம். காபிர்களுக்கு என்ன செய்யறது, யாருக்கு அனுமதியே இல்லை. இப்படிப்பட்ட இடத்திலே உங்களுக்கு ஷஹாதத்திலே மௌத்து கிடைக்கும் என்பதாக கேட்டாங்க. அவங்க மகன் ஹப்ஸா கேட்டாங்களா, இது எப்படி கிடைக்கும் என்பது எப்படி கிடைக்குமா கேட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்களா, அதற்கு உமரே ஃபாரூக் அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது கிடைக்குமாக சொன்னாங்க. உன் மகன் என்ன கேட்கிறாங்க, எப்படி கிடைக்கும், வான்னா எப்பவும் எப்படி சாத்தியமாக சொன்னாங்க. அல்லாஹ் நாடினால் அந்த மௌத்து கிடைக்கிறதாக. ஒரு நாள் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகையை தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபைரோஸ் என்ற ஒரு ஒரு பாரசீக அடிமை, அவர் முஸ்லீமுடைய தோற்றத்திலே வந்திருந்தான். அவன் தான் செய்யறார், உமரே ஃபாரூக் அவருடைய உடலிலே வயிற்றில் என்ன செய்யறார், 6 இடங்களிலே குத்துகிறார். அவர் உடல் இறந்து நிறுத்தலாக ஷஹீதாகி போனார்கள். உடல் இறங்கி உடல்லாம் வெளியே வந்துருச்சு. சில நாட்கள் உடல் சரியில்லாமல் ஷஹீதாகி விட்டார். எதுக்கு சொல்லுவார் என்று சொன்னால், எப்படி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட மௌத்தை கொடுக்க வேண்டும், மதீனாவிலே மௌத்தை கொடுப்பாக அவர் கேட்டாங்க. அது என்ன சிறப்பு, அது கூட ஒரு அஜத்தை நேற்று பயான் கூட்டத்தில் எடுக்கிற கூட சொன்னாரு. என்ன சொன்னாரு, டிராவல்ஸ் கூட்டிட்டு போற சொன்னாரு, வாஸ்தவம் தான் அந்த துவாவெல்லாம் நம்ம சொல்லணும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹாஜிகளுக்கு நம்ம அங்க உட்கார்ந்து துவா செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் ஆமீன் ஆமீன் ஆமீன்.
யாரெல்லாம் இந்த ஊரே மூத்தா போகணும்னா பாதி சத்தம் வராதுங்களா. ஏன்னா போறவங்க பாதி பேருக்கு என்ன அப்படிங்கன்னா அங்க மூத்தா இருக்கக்கூடாது, மாதிரி உசுறு போல இங்கதான் இருக்கு. நம்ம ஊருக்கு வரணும், இன்னும் சொத்து வாங்கணும், சுகமாகும். என்னங்க சொத்து வாங்கி சுகம் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்லை. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய வாக்கியம் தெரியுமா? அந்த ஹரம் செய்கிற மூத்தாகிற வாக்கியம். பெருமானார் சொல்லுவாங்க, மன் மாத்த ஃபி அஹதில் ஹரமைனி கான ஆமின் யௌமுல் கியாமா. மக்கா மதீனாவிலே யார் மூத்தாகின்றாரோ அவர் மறுமையுடைய எல்லா கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பு பெற்றவர். அல்லாஹ் அதை செய்ய பழகுவாராம். அங்க மூத்தாகிட்டாய் அடக்கம் பண்ணிட்டா பாக்கியசாலிகள். அதனால இந்த மூத்தாராங்க 45 பேர் மூத்தாராங்கல்ல. தெலுங்கானா அரசு கேட்கிறது என்ன கேட்டுச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து நாடி நாள் அந்த உடல்களை இங்க கொண்டு வருவதற்கு தெலுங்கானா அரசு முழு உதவி செய்யும். அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, மரணம் என்பதற்கு துயரமாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவது வாக்கியம் என்னுடைய குடும்பத்தார் அங்கு அடக்கம் செய்கிறதாக சொன்னாங்க. அப்ப அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவது பெருமானார் சொல்லுவாங்க, மறுமை நாளையிலே ஒவ்வொரு மனிதனுடைய நிலை என்ன ஆகும் என்பதாக பரிதவிக்கிறார். பெருமானார் சொல்றாங்க, மக்கா மதீனாவிலே மூத்தாய் அடக்கம் செய்யப்பட்ட மனிதன் நிம்மதியாக இருப்பார், அவருக்கு எந்த பயமும் இருக்காது என்பதா. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதை இது மாதிரியான தியாகத்தினுடைய மௌத்து கிடைத்து விட்டால் அதை விட பாக்கியமாக இருக்கும். தியாகிகளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னொரு தடவை, வரக்கூடிய வாரம் அல்ல, வாய்ப்புகள் வருகிற நேரத்தில் ஷஹீத் என்பதனுடைய அந்தஸ்து என்ன, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற உயர்தரமான பாக்கியங்கள் அறிஞர் பெருமக்கள் 6 செய்திகளை கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் வருகிற நேரத்தில் இன்னொரு தடவை கூறுகிறேன். இதை கேட்டு வணக்கம்.